முதல் அடியார்கள் 63 பேர்களையும் தொகை அடியார்கள் 9 பேரையும் கொண்டு பெரிய புராணம் என்னும் வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்ற பாடல்களை பாடியவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான், சேக்கிழார் என்பது அவருடைய பட்டப்பெயர், அவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர் என்பது. அவர் சேக்கிழார் என்றால், சே என்றால் காளை அல்லது நிலம், கிழார் என்றால் உரிமையானவர். ஆகவே நிலத்திற்கு காளை, அதாவது உழுவதற்கு உரிய காளைகளை கொண்டுள்ள வேளாண் மரபில் பிறந்தவர் சேக்கிழார். இவருடைய கல்வி ஞானம் மிக மிக பெரியது. இவர் சிறு வயதிலேயே தன்னுடைய அறிவு கூர்மையினால் பல விந்தைகளை புரிந்தவர். அனபாயன் என்னும் குலோத்துங்கன் அவர் இந்த தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்று கூறுகிறார்களே, ஆகவே நான் 3 கேள்விகளை கேட்கிறேன், இதற்கு பதில் சொல்ல இயலுமா என்று நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய தந்தை வெள்ளியங்கிரியார் அவர்களிடம் கேட்கிறார். அவர்களிடம் அமைச்சு பணியில் இருந்தவர். அந்த 3 கேள்விகளுக்கும் அவருக்கு விடை தெரியவில்லை. வீட்டிற்கு வந்தபொழுது அவருடைய திருமகனார் நான் சொல்கிறேன் என்று கூறுகிறார். அதில் 3 கேள்விகள் என்ன என்றால், மலையிலும் பெரியது எது, கடலினும் பெரியது எது, உலகினும் பெரியது எது என்ற 3 கேள்விகள். மலையினும் பெரியது என்பதற்கு அவர் கூறுகிறார், நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. அதாவது தொண்டர்களுடைய பெருமை சொல்வதற்கு அரிதே என்பது, சான்றோர்கள் அவர்களுடைய பெருமை மலையை காட்டிலும் பெரியது என்கின்றார். அடுத்து, கடலிலும் பெரியது எது, பயன் தூக்கார் செய்த நன்றி நயன் தூக்கில் நன்மை கடலினும் பெரிது என்று கூறுகின்றார். அவர் திருக்குறளை அனைத்திற்கும் ஒப்புமையாக காட்டுகின்றார். அடுத்து, உலகத்தில் காட்டிலும் பெரியது எது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தினும் மானப் பெரிது. செய் நன்றி அறிதல், அதுவே உலகத்திலேயே மிக பெரியது என்று கூறுகிறார். இவருடைய அறிவாற்றலை கேட்டவுடன் குலோத்துங்கன், அனபாயன் இவரை அவருடைய அமைச்சர் பணியில் சேர்த்து கொள்கின்றார். இவரும் நன்றாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார், அறப்பணியாளர். அப்பொழுது அனபாயன் அவருக்கு ஒரு குணம் உண்டு. அதாவது, திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணியை அவர் விடாமல் படிப்பார். இவர் படிப்பது, அரசன் எந்த நூலை படிக்கின்றானோ அதுவே மக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடியதாகவும் எப்பொழுதும் இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே அதை போலவே இவர் கசடர கற்க வேண்டியதை விட்டு இந்த இன்பச் சுவை தரும் சீவக சிந்தாமணியில் மூழ்கியிருக்கின்றாரே என்று சில சான்றோர்கள் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவர்களிடம் வந்து சொல்ல, அவர் மன்னரிடம் இடித்துரைப்பது அமைச்சரது கடமை என்பதால் அவர் சென்று மன்னரிடம் சொல்கிறார், திருத்தக்க தேவருடைய புராணம் மிக அருமையானது, இல்லை என்று சொல்லவில்லை, காப்பிய நயத்துடன் கூடியது, இன்பச்சுவை மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த காப்பியம். ஆனால் மன்னர் அந்த ஒரு சுவையை மட்டுமே எண்ணி பல சுவைகள் இருக்கக்கூடியதை மறுக்கக்கூடாது என்று கூறுகிறார். உடனே மன்னன் கேட்கிறார், அவ்வாறு இருக்கும் மற்ற சுவைகள் உடையது எது என்று கேட்டவுடனே தான் உபமன்யு முனிவரிடம் கேட்ட அந்த சுந்தரர் பெருமானுடைய கதையை மன்னருக்கு உரைக்கின்றார். இவ்வாறு பல பெரியார்கள், 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வரலாறும் மிக சுந்தரமானது என்று கூறுகின்றார். உடனே மன்னர் கூறுகின்றார், அவ்வாறு ஆயின் தாங்களே இந்த நூலை எழுதித்தர வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் அவர் ஒரே ஒரு கட்டளை இடுகின்றார், நான் நூலை எழுதி தர வேண்டும் என்றால் என்னால் அமைச்சு பணியில் தொடர இயலாது.
என்று கூறி அவருடைய தம்பி பாலராவாயன் அவர்களை அமைச்சு பணியில் அமர்த்திவிட்டு தான் அந்த பணியில் இருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி செல்கின்றார். அவர் சென்ற இடம் சிதம்பரம். கோவில் என்றாலே சிதம்பரம் என்பது அனைவருக்கும் தெரியும். அங்கே சிதம்பரத்தில் சென்று எவ்வாறு எழுதுவது, இது 63 நாயன்மார்கள் எனும் பொழுது இறைவனுடைய அடியார்கள் அல்லவா, அடியார்களின் பெருமையை நாம் எவ்வாறு எழுத இயலும், அதற்கு இறையருள் துணை புரிய வேண்டும் அல்லவா என்றெல்லாம் எண்ணி அந்த சிதம்பரத்திலேயே அமர்ந்திருக்கின்றார். ஒரு நாள் அவருக்கு அசிரீரியாக உலகெல்லாம் என்ற ஒரு வரி இறைவன் எடுத்து தருகின்றான். இதை கேட்டவுடன் அவர் மிக மிக மகிழ்ந்து அந்த வரியை கொண்டே பாடுகிறார். உலகு எல்லாம் என்பதில் அ உ இம் என்ற 3 ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடன் ஆரம்பிக்கும் அந்த பாடல் மங்களமானது என்ற கருத்துடன், இந்த உலகம் என்றாலே மங்களமானது. ஆகவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று முதற் பாடலை அவர் தொடங்குகிறார். இந்த பாடலிலும் ஒரு நயம் உள்ளது. அதாவது இந்த பாடலை விரித்து படித்தால் அல்லது தொகுத்து படித்தால் 2 பொருட்கள் வரும். இந்த பாடலை உலகலாம உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்று அந்த ஒற்றுகளை எல்லாம் எடுத்துவிட்டு முழு பாடல்களை பார்த்தோமே ஆனால் 63 எழுத்துக்கள். உலகமெல்லாம் என்று ஆரம்பித்து விரித்து பாடினால் 72 வார்த்தை சொற்கள். ஆகவே 63 முதல் நாயன்மார்களையும் 9 தொகை அடியார்களையும் இந்த பாடல்கள் குறிக்கின்றன என்றும் கொள்ளலாம். நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவருக்கு அதாவது ஒரு காப்பியத்தை பாடுவது போலவே இதனை பாட வேண்டும், வெறும் வரலாறாக மட்டுமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி எழுதும் பொழுதும் அவர்களுடைய ஊருக்கெல்லாம் சென்று பார்க்கின்றார். அவர்கள் அங்கே கிடைக்கும் கற்றளிகளை பார்க்கின்றார். அடுத்து அந்த வரலாற்று சான்றுடைய தொடர்புடைய ஆவணங்களை எல்லாம் பார்க்கின்றார். இதையெல்லாம் பார்த்து அதற்கு பிறகு அவர் ஒரு திருவாதிரை நன்னாளிலே அதை தொடங்குகின்றார். அவ்வாறு தொடங்குகையிலே இவர் காப்பியம் எனும் பொழுது ஒரு காப்பிய நாயகன் வேண்டும். காப்பியத்திற்கு ஒரு இலக்கணம் உண்டு. அதில் காப்பிய நாயகன் வேண்டும். நாட்டு வளத்தை பற்றி பாட வேண்டும், மண் வளத்தை பற்றி பாட வேண்டும், மக்களை பற்றி பாட வேண்டும், அதில் சிறுபொழுதுகள் பெரும்பொழுதுகள் இவற்றை எல்லாமும் சேர்த்து பாட வேண்டும் என்று காப்பிய இலக்கணம் உண்டு. ஆகவே இவர் காப்பியத்தின் தலைவனாக கொண்டவர் சுந்தரர் பெருமான். சுந்தரர் பெருமானை காப்பிய தலைவனாக கொண்டு அவரையே அங்கங்கு அவரை கொண்டு வந்து அவர் இணைக்கின்றார். அதாவது ஆரம்பத்தில் சுந்தரர் பெருமானுடைய புகழை பாட வந்தவர் அவர் எவ்வாறு பாடுகின்றார், பணிபுரிகின்றார், அவருடைய இளம் பிராயம் எப்படி என்பதையெல்லாம் கூறுகின்றார். சுந்தரரை பற்றி கூறும்பொழுது இன்னொன்றும் சொல்வார்கள். ஒரு நாள் சிவபெருமான் அவரை தன்னைத்தானே அலங்காரம் செய்து கொண்டாராம். அலங்காரம் செய்து கொண்டு கண்ணாடி முன் இருக்கையிலே அவருக்கே அவரை பார்த்து மிக ஆச்சரியமாக இருந்ததாம். சுந்தரா வருக என்றாராம். அதாவது தன்னையே தான் வியந்து கொண்டாராம். அவர்தான் சுந்தரர். ஆகவே சுந்தரர் மிக அழகானவர், மிக அருமையானவர். சிவபெருமானே வரும்பொழுது அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பக்திக்கும் ஒரு எல்லை உண்டா என்பதை உணர்ந்த சேக்கிழார் பெருமான் அவரையே அங்கங்கு நிறுவுகிறார். முதலிலே சுந்தரர் பாடலை பாட வந்த அவர் அடுத்து ஏயர் கலிப்பகையார் அவருடைய புராணத்திலே சங்கிலியார் பறவையாரோடு சுந்தரருக்கு இருந்த தொடர்பையும், அடுத்து கழற்றறிவார் நாயனார் படலத்திலே இறுதியாக அவர் கைலை சென்ற காட்சியையும் பலபட பாடுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். 63 நாயன்மார்களையும் பக்தி நயம் சொட்ட
இவர் பாடிய பாடல்கள் வெறும் வரலாற்று நூல் அல்ல. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பொற்களி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாடல்கள் அனைத்தையும் இவர் பாடி முடித்தவுடன் எந்த நாளிலே தொடங்கினார்? ஆவணி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே தொடங்கியவர் அதே நட்சத்திரத்திலே அதே நாளிலே ஒரு ஆண்டு காலத்திலே முடிக்கின்றார். இவர் பாடல்களை முடித்தவுடன் அனபாயன் தன்னுடைய பட்டத்து யானையின் மீது இவரை ஏற்றி அவரை அழைத்து கொண்டு அவரும் ஏறுகின்றார். மன்னனும் ஏறி பின்னால் நின்று கவரி வீசிக்கொண்டே செல்கின்றார். கவரி வீசிக்கொண்டு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டத்தையும் நம்முடைய சேக்கிழார் பெருமானாருக்கு அளிக்கின்றார். ஆகவே இந்த நூலை ஒரு இன்பச்சுவை மட்டும் கொண்டு படித்த மன்னவன் அனைத்து சுவைகளையும் உணர்ந்து படித்து மகிழ்ந்து அவருக்கே கவரி வீசுகின்றான் என்றால் அதனுடைய மகிமையை என்னவென்று சொல்வது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து இவரை பற்றி பாட வந்த நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலையை எழுதி சேக்கிழாரின் மாண்பையெல்லாம் கூறுகின்றார். அவர் கூறிய பாடல்கள் அவரையே ஒரு பிள்ளை தமிழில் ஒரு நாயகனாக கொண்டு நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவரை பற்றி பாடுகின்றார். இந்த சேக்கிழார் இதனை பாடும்பொழுது இவர் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் தொகையை மூல நூலாக கொண்டும் திருத்தொண்டர் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியை வழிநூலாக கொண்டும் பாடுகின்றார். இவர் பெரிய புராணத்திற்கு வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பதுதான். ஆனால் பெரிய புராணம் என்பது வழக்கு எவ்வாறு வந்ததென்றால் அடியவர்கள் பெருமை மிக பெருமை, அவர் இறைவனுக்குள்ளேயே அடக்கம். அடியவர்கள் பெருமையை தொண்டரது பெருமையை கூறவும் இயலுமோ? ஆகவே தொண்டர் அனைவரும் பெரியவர்கள். ஆகவே இது பெரிய புராணம் என்று தொண்டர்களுடைய திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்றே வழங்கப்பட்டது. தற்பொழுதும் திருத்தொண்டர் புராணம் என்று அவர் வைத்த பெயர் அதற்கு மருவி பெரிய புராணம் என்று இந்த நூல் வழங்கப்பட்டு அனைவராலும் வழிபடப்பட்டு இது 12வது திருமுறையாக சேர்க்கப்பட்டு உள்ளது என்பதனாலேயே இதனுடைய பெருமையை உணரலாம். ஆகவே சைவ குரவர்களை பற்றி அவர்கள் எவ்வாறெல்லாம் தொண்டு செய்தார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பான்மையிலே இறைவனை அடைந்தார்கள். ஒருவர் அடைந்த பான்மையிலே இன்னொருவர் அடையவில்லை. ஆகவே யாருக்கு எந்த முறையிலே பக்தி செலுத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த முறையிலே இறைவனை அடையலாம். கண்ணப்ப நாயனை போல காலத்தி நாயனாருக்கு கண்ணை கொடுத்து முக்தி மட்டுமே பெறலாம் என்பது அல்ல. கண்ணை கொடுத்து அல்ல, பக்தியை கொடுத்தே பெறலாம். அல்லது பிள்ளைக்கறி அறிந்துதான் கொடுக்கலாம் என்று இல்லை. தண்ணீர் பந்தல் வைத்தும் கொடுக்கலாம், உணவு அடியார்களுக்கு உணவு அளித்தும் கொடுக்கலாம், தீபம் ஏற்றி கொடுக்கலாம். எந்த தொண்டினையும் புரிந்து இறைவனை அடையலாம். துணிகளை துவைத்து அடியார்களது துணிகளை துவைத்து அதனை கொண்டு இறைவனை அடையலாம் என்று பல இறைவனை அடையும் மார்க்கத்தை ஒன்றாக கூறாமல் அவரவர்களுக்கு எந்த மார்க்கம் சிறந்ததோ அதனை வைத்து செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தை கூறும் வண்ணம் இந்த பெரிய புராணம் அருமையாக அமைந்திருக்கின்றது. சேக்கிழார் பெருமான் திருநாகேஸ்வரத்தில் இருந்து வந்த 3000 பேர்களில் தொண்டை நாடுக்கு வந்த ஒருவர். ஆகவே அந்த திருநாகேஸ்வரத்தை அவர் மிகுந்த பக்தியுடன் விருப்பத்துடன் அந்த இறைவனை கண்டு மகிழ்வார். அந்த நினைவாக சேக்கிழார் பெருமான் குன்றத்தூரிலே அவர் அவதரித்த குன்றத்தூரிலே திருநாகேஸ்வரத்தை போன்றே அதே போன்ற ஒரு கோவிலையும் நம்முடைய சேக்கிழார் பெருமான் நிர்மாணித்தார். அடுத்து இவர் பெரிய புராணத்தை தவிர திருத்தொண்டர் புராண சருக்கம் என்பதையும் திருப்பதி கோவை என்ற நூலையும் எழுதியிருக்கின்றார். இந்த பெருமகனார் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்திலே இறைவனுடன் கலந்தார். அவர் அமைச்சராக இருந்து தொண்டாற்றி பிறகு சிவபணியிலேயே தொடர்ந்தார். அவருடைய பணியை அவருடைய தமையனார்
பாலராவாயன் தொடர்ந்து அதனை செய்து வருகிறார். பாலராவாயன் பெயரிலே அமைந்த குளமும் தற்பொழுது குன்றத்தூர் பக்கத்திலே இருக்கின்றது. ஆகவே நம்முடைய செல்வமலி சேக்கிழார் அவர்களுடைய அடியை போற்றி வணங்கி அவரை வாழ்த்துவோம்.